தேவனுக்கே துதி கனமகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 25ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். முதலாவது பார்க்கின்ற பொழுது முதல் வசனத்திலே, கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், என் தேவனை உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இந்த நாட்களிலே நாம் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேலைகளிலும் கர்த்தரை மாத்திரம் நாம் நம்ப வேண்டும். கர்த்தரை மாத்திரம் நம்ப வேண்டும். உலகத்திலே பல காரியங்கள் இருக்கிற அவைகளெல்லாம் நாம் நம்பக்கூடாது. இயேசுவை மாத்திரம் நாம் நம்ப வேண்டும். 3ஆம் வசனத்திலே, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவர் சொல்கிறார், ஆண்டவரிடத்திலே காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஆண்டுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் ஒரு வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 4ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரன் மனப்பூர்வமாக கர்த்தரை தேட வாஞ்சித்தான். தேவனுடைய நடவடிக்கைகளை பற்றிய சிலவற்றை விசுவாசிகள் அறிந்து கொள்ளக்கூடும். ஆம் பிரியமானவர்களே, ஆனால் தேவனையோ அல்லது அவருடைய வழிகளையோ முழுவதும் அறிவது என்பது உண்மையில் ஒருபோதும் இயலாது. பிரியமானவர்களே, தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளுகிறதற்கான இந்த சங்கீதத்தில் உள்ள அடிப்படை தத்துவங்கள் பின்வருமாறு. அதாவது, தேவனுடைய நீதியான வழிகளுக்குள்ளும் மற்றும் அவருடைய வார்த்தையின் சத்தியத்திற்குள்ளும் நடத்தப்படுவதற்குரிய ஒரு உண்மையான ஆவல் நமக்கு இருக்க வேண்டும். நான் நாள் முழுவதும் நமது நம்பிக்கையை தேவன் மேல் வைப்பதற்கு நாம் ஆவலோடு இருக்க வேண்டும். நாம் தாழ்மையுடன் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தெய்வ பக்தியுள்ள வாழ்க்கைக்கும் மற்றும் கர்த்தருக்கு பயப்படவும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனையும் அவருடைய வழிகளையும் அறிந்து கொள்வதற்கு பாவம் ஒரு தடையாக இருப்பதினால் பாவம் விட்டுவிடப்பட்டிருக்கவும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கவும் மேலும் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் அவர் வழிகளை காட்ட வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே 12ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவனுக்கு போதிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கிறதா? ஆம் அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு பயப்பட வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நீ பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் கூட இல்லை. பிரியம்பரவர்களே, நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். 8ஆம் வசனத்திலே, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். உண்மையான விசுவாசியை தேவன் தமது ஞானத்தில் எவ்வாறு நடத்துகிறார் என்பதே இந்த சங்கீதத்தின் முக்கியமான மைய கருத்தாகும். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆதாமுக்காக அவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆபிரகாமுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இயேசுவுக்காக, பவுலுக்காக திட்டம் வைத்திருந்தார். நம்முடைய தேவன், பிதாவாகிய தேவன் இயேசுவுக்காக ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நிச்சயமாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய திட்டங்கள் அசாதாரணமான வழிகளில், அதாவது சொப்பனங்கள், தரிசனங்கள் மற்றும் தீர்க்க தரிசனம், இவற்றின் மூலமாக நமக்கு தெரிவிக்க கூடும். பிரியமானவரை தெரிவிப்பார், நமக்கு தெரிவிப்பார். சொப்பனங்கள் மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் தம்முடைய திட்டங்களை தெரிவிப்பார். ஆண்டவருடைய திட்டத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார்.
ஆம் பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். பிரியமானவர்களே, 15ஆம் வசனத்திலே, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த கண்கள் பாவமான காரியங்களை பார்க்க கூடாது. இச்சையை விச்சு கண்களின் இச்சைக்கு விலகி நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, சங்கீதம் 25:21 வசனத்தில், உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறான் பிதா. தேங்க்யூ.